274 பேருக்கு என்னுடைய இதயபூர்வமான நன்றி. டிஆர் சாரை பொறுத்த வரைக்கும் என் மனதுக்கு அவர் ரொம்ப நெருக்கமானவர். என் மேலே என்ன காரணத்தாலும் அவருக்கு மிகப்பெரிய பாசம் உண்டு. எப்போ அவரை நான் சந்திக்க போனாலும் அவ்வளவு அன்போடு என்னை வரவேற்பார். அவர் இன்னைக்கு இல்லை, ஆனால் நான் அப்படி அடித்து வர்றேன் அப்படின்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. நான் சொல்கிறது உண்மையான வார்த்தை. அதுக்கு என்ன சாட்சின்னா, என்னுடைய திரைப்படங்களுடைய 100வது நாள் விழா எந்த விழா நடந்தாலும் அந்த விழாக்கள் டிஆர் அவர்கள் இல்லாமல் நடந்ததே இல்லை. எல்லா விழாக்களுக்கும் அவர்தான் தலைமை. இங்கே இப்போது பேசிவிட்டு சென்றாரே உலக நாயகன், அவருடைய பிறந்த நாள் விழாவும் என்னுடைய சூரசம்மானம் படத்தினுடைய 100வது நாள் விழாவும் 1988ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 7ஆம் தேதி கலைவாணர் அரங்கில் நடைபெற்றது. அந்த விழாவுக்கு தலைமை தாங்கியவர் டிஆர் அவர்கள் தான். அதே மாதிரி நான் என்னுடைய சகோதரன் இணைந்து தயாரித்த ஜல்லிக்கட்டு திரைப்படத்தினுடைய 100வது நாள் விழா வள்ளுவர் கோட்டத்திலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கலந்து கொண்ட அந்த விழாவுக்கு தலைமை தாங்கி வரும் டிஆர் அவர்கள் தான். அவர் இல்லாமல் விழாவே எங்களுடைய நிறுவனத்திலே நடந்ததில்லை. அந்த அளவுக்கு எங்களுக்கு மிகவும் நெருக்கமானவராக அவர் இருந்தார். இந்த சினிமா உலகத்தினுடைய பிரச்சனை, சினிமா உலகத்தில் பொறுத்தவரையும் உங்களுக்கு நல்லா தெரியும், இங்கே இருக்கவங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். எப்போ எந்த பிரச்சனை எழும் அப்படின்னு சொல்ல முடியாது. தடால்னு தீர்ப்பற்றி எரிகின்ற மாதிரி பிரச்சனைகள் சினிமா உலகத்தில் வரும். அது போன்ற பிரச்சனைகளோடு அவரை பார்க்க போகும்போது இவ்வளோ பிரச்சனை வெளியில் ஓடிக்கிட்டு இல்லை, அந்த பதட்டமே இல்லாமல் எல்லாரையும் வரவேற்பார். சரிங்க, எல்லா விஷயங்களுமே எல்லா பிரச்சனையும் தீர்க்கப்படக்கூடியவை, எல்லா பிரச்சனையும் தீர்க்கலான்ற நம்பிக்கையோடு அதை அணுகக்கூடிய ஒரு மனிதராக இருந்தவர் அவர். அப்படி அணுகிறது மட்டும் இல்லை, பல பிரச்சனைகளை தீர்த்திருக்கிறார். இந்த சினிமா உலகத்தில் எப்பெல்லாம் பிரச்சனைகள் எழுமோ அப்பெல்லாம் எல்லாரும் போய் கூடுற இடம்னா இந்த பாய்ஸ் ரோட்டில் உள்ள அவருடைய அலுவலகம் தான். எல்லாரும் இனிமையாக வரவேற்று ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் நம்ம சால்வ் கொண்டு சொல்லிட்டு எல்லாருக்கும், அதாவது அன்றைக்கு இருந்த எல்லா முதலமைச்சர்களோடும் உடனடியாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆனாலும் சரி, கலைஞராக இருந்தாலும் சரி, உடனடியாக அவரோடு தொடர்பு கொண்டு பேசக்கூடிய ஒரு வல்லமையும் ஆற்றலும் அவருக்கு இருந்தது. இவர் சொன்னால் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. அந்த நம்பகத்தன்மை அவருக்கு இருந்தது. அவர் போன்ற ஒரு சிறப்பான மனிதர்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 100ஆண்டு விழா எத்தனை நூற்றாண்டுக்கு அப்புறம் அது மாதிரி ஒரு மனிதர் தோன்றுவார் என்று தெரியவில்லை. அவருடைய புகழ் என்றைக்கும் நிலைத்திருக்கும். நன்றி.